நேற்று எடுத்த டிராஃப்ட் வீடியோவில் ஷோல்டருக்கான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதையும் ஆம்ஹோலுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லாமல் இருந்தேன். ஷோல்டருக்கான ஃபார்முலா வந்து ஷோல்டர் லென்த்தை டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 inch மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் கிடச்சிரும். அது வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கணும் இந்த வாக்கில். அடுத்து இங்கே இருந்து கீழே ட்ரா பண்ணுறது தான் உங்களோட ஆம்ஹோல் லென்த்து. இதில் தான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை வரும். ஆம்ஹோல் லென்த்துக்கு ஃபார்முலா என்னென்னா C1 உங்களோட செஸ்ட் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 8 போட்டுட்டு அதோட 2.5 inch ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதிலிருந்து 0.5 ப்ளஸ் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7.375 எனக்கு கிடச்சிருக்கு. எய்தர் ஐ கேன் கோ வித் நான் 7 வச்சுக்கலாம், இல்லைன்னா 7.5 வச்சுக்கலாம். உங்களோட மெஷர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டு உங்களோட அந்த ஸ்லோப் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அது எப்படின்னு நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன், கட்டிங் போடுறப்ப சொல்லித்தரேன். அப்போது எனக்கு 7 வந்திருக்கு, நான் 7.5 வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து எடுக்கிற கர்வ்ஸ் எப்படி வந்து மெஷர் பண்ணி எடுக்கணுன்னா இது வந்து ஷோல்டர் டு ஆம்ஹோல் லென்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து 1 inchக்கு ஒரு மார்க்கிங், 1.5 inchக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷோல்டர் லென்த்தில் மிட் போர்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். இந்த லைன் வந்து முடிகிறது ஒரு 0.5 பிஃபோராக முடியணும். அதாவது உங்களோட C1 இது வந்து இந்த லைன் வந்து C1ஓட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த லைனில் C1 மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 0.5 முன்னாடி முடிகிற மாதிரி வச்சுட்டு அந்த கர்வை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் வந்து ஆம்ஹோல். இப்படி தான் நம்ம ஆம்ஹோல் ட்ரா பண்ணுவோம்.